ஹலோ கைஸ், இது நான் உங்கள் ஜீவனந்தம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீவ்ஸ் டெக்னாலஜி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் லைஃபைன்ற டெக்னாலஜி பற்றி தான் போடலான்னு இருந்தேன். பட் அந்த வீடியோவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு டாபிக் நான் பார்த்தேன். அது என்னென்னா, அந்த மொபைல் ஃபோன்ஸ் வந்து ஓடி அப்டேட், அதாவது மொபைல் ஃபோன்ஸ் வந்து அப்டேட்ஸ் வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் ஸ்லோவாகுது அப்படின்ற மாதிரி நிறைய யூசர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பார்த்து நம்ம என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லி இதை கேள்விப்படுறதை பார்த்தேன் நானும். ஸோ இதுக்கப்புறம் இது என்ன இந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்டு சில நியூஸ்லாம் தெரிஞ்சது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த ஓடிஏ அப்டேட் அப்புறம் அந்த மொபைல் ஃபோன் அப்டேட்டுக்கு அப்புறம் ஏன் ஃபோன் ஸ்லோ ஆகுது, நீங்கள் உங்கள் ஃபோன் அப்டேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத பற்றி தான் கிளியர் இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பொறுத்து மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தானே போகிற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களை தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஓடி அப்டேட்ஸில் இருக்கிற டைப்ஸை பார்க்கணும். ஓடி அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா காமனாக 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து செக்யூரிட்டி பேட்ச், செகண்ட் வந்து ஸ்டேபிள் பேட்ச், தேர்டு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்கிரேட். ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக்யூரிட்டி பேட்ச்னா என்ன பார்த்துக்கணும். செக்யூரிட்டி பேட்ச்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மொபைல் ஃபோன்ஸ் ஏதாவது செக்யூரிட்டி அப்டேட் பண்ணணும், நான் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா இந்த செக்யூரிட்டி பேட்ச் வந்து புஷ் பண்ணுவாங்க கம்பெனி நம்ம அப்டேட் பண்ணுறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் பேட்ச். இந்த ஸ்டேபிள் பேட்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா காமனாக நம்ம கேமராவோட அப்டேட்ஸு, அப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லட் இருக்கும், பக் இருக்கும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேபிள் பேட்ச்சில் நமக்கு புஷ் பண்ணுவாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்டேட். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா தான் இந்த நிறைய கம்ப்ளைண்ட் என்ன வருதுன்னா, இந்த மொபைல் ஃபோன் வந்து ஸ்லோவாகுது, நான் இப்போ Android 9லேருந்து 10க்கு அப்டேட் பண்ண என் மொபைல் ஸ்லோ ஆகுது அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேட்சில் தான் வருது. அந்த சாஃப்ட்வேர் நம்ம முன்னாடி பார்த்தோன்னா இந்த ஸ்டேபிள் பேட்ச், அந்த ஸ்டேபிள் பேட்சில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய அந்த ஓடிஏ ஆப்ஸ், தேவையில்லாத இந்த ஆப்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டாலே பண்ணியிருக்க தேவையில்லாத ஆப்ஸ்லாம் அவங்களே வந்து புஷ் பண்ணுவாங்க அப்டேட்டில். ஸோ இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறதுனா இந்த தேர்டு நான் சொன்னால ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்டேட். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்டேட்டில் பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்டேட் ஆனதுக்கப்புறம் தான் மொபைல் வந்து ஸ்லோ ஆகிறத கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்டேட் பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் ஸ்லோ ஆகிறது மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து காமன் எப்போயுமே ஸ்லோ ஆகிறது, செகண்ட் வந்து கம்பெனியே வேணுன்ட்டு மொபைல் ஃபோனை ஸ்லோ ஆகிறது, அது பேர் தான் பிளான்ட் அப்சோலசன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டைப் வந்து அது காமன் தான். அது ஏன்னா இப்போ நீங்கள் கம்பெனி ஒரு ஃபோன் வாங்கும்போது அதில் Android 7 இருந்ததுன்னா அதில் நீங்கள் Android 9 இன்ஸ்டால் பண்ணும்போது அதை ஓடி அப்டேட்டில் புஷ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த Android நீங்கள் 7ல் வாங்கின மொபைல் ஃபோனில் இருக்கிற ஹார்ட்வேருக்கு 9 வந்து கொஞ்சம் லோடு அதிகமாகும். ஸோ தட் இப்போ அந்த ஹார்ட்வேரோட கேப்பபிலிட்டிக்கும் பீக்கத்தோடும் அந்த Android 9 நீங்கள் அப்டேட் பண்ணும்போது ஸோ தட் மொபைல் ஃபோன் ஸ்லோ ஆகிறது காமன் தான் இது. பட் இந்த செகண்ட் ஒன் தான், அதாவது கம்பெனியை ஸ்லோ டவுன் பண்ணுறாங்களே மொபைலு, அதாவது பிளான்ட் அப்சோலசன்ஸ்னு சொன்னால அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ இங்கே பிரச்சனையாகுது. ஸோ இந்த டாபிக் எப்போ அரைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2017 வந்து ஒரு iPhone 6s யூசர் வந்து ரெடிட்டில் போஸ்ட் பண்ணுறாரு. இது மாதிரி மொபைல் ஃபோன் அப்டேட்டுக்கு அப்புறம் என்னோடய ஃபோன் வந்து ஸ்லோ ஆகுது அப்படின்றது போல் ரெடிட்டில் போஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த இஷ்யூவோட கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா அந்த இயர்லேயே பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து டாப் சர்ச் ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒய் மை ஐஃபோன் கெட் ஸ்லோ ஆஃப்டர் அப்டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக சர்ச் பண்ண ரிசல்ட்டில் அது ஒன்று வருது. ஸோ நிறைய பேர் அது சர்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த இயர் தான் இது மாதிரி பிரச்சனை ஆகுது. இது மாதிரி மொபைல் ஃபோன் அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்லோ ஆகுது அப்படின்றது போல் நிறைய யூசர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகுது. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதால் அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட்டே வந்து அது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத போல் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ இது எந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் தான் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் தான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆர்கனைசேஷன் வச்சு இதுக்கு வந்து இவர் உண்மையாகவே ஐஃபோன் வந்து ஸ்லோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத போல் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 2017 பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனும் கண்டுபிடிக்கிறாங்க இது மாதிரி ஐஃபோன் வந்து ஸ்லோ பண்ணுறாங்க மொபைல் அப்டேட்டுக்கு அப்புறம். அப்படின்னோடனே ஆப்பிள் கம்பெனிக்கு வந்து $27 மில்லியன் வந்து ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் ஃபைன் போடுறாங்க. ஸோ ஃபைன் போட்டதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் இது வந்து இதுக்கு முன்னாடி மக்களுக்கு வந்து ஒரு டவுட்டாக தான் இருந்தது, இது மாதிரி மொபைல் ஃபோன் இவங்க ஸ்லோ பண்ணுறாங்க இல்லையான்ட்டு. பட் இந்த விஷயத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இது மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க அப்படின்றது போல். பட் இதை கம்பெனி என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால் அவங்க ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ மொபைல் ஃபோன் ஏஜ் ஆக பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரி ஏஜும் குறையும். ஸோ பேட்டரி லைஃபும் குறையும். இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி வந்து இத்தனை சார்ஜ் சைக்கிளுக்கு அப்புறம் அது வந்து லாஸ்ட் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனுக்கு 500 சார்ஜ் சைக்கிளுக்குன்னா அந்த 500 சார்ஜ் சைக்கிளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து வீக் ஆகிடும், பேட்டரி சில டைம் ஒர்க்கே ஆகாமல் போயிடும், அது மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து லாங் லாஸ்ட் பண்ணுறதுக்காக ஐஃபோன் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் மொபைல் நாங்கள் ஸ்லோ பண்ணுறோம் ஸோ தட் பேட்டரி லாங் லாஸ்டிங் ஆகும் அப்படின்றது போல் ஐஃபோன் கிளைம் பண்ணுறாங்க. பட் இதில் எங்கே ப்ராப்ளம் மறுபடியும் இன்னும் ரைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூசர் நோட்டிஃபிகேஷன் கொடுக்காம நீங்கள் எப்படி ஸ்லோ டவுன் பண்ண முடியும் அப்படின்றதுல தான் ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது. இவ்வளோ நாள் ஏன் நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்றது தான் ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது.
ஸோ அந்த 6S மட்டும் ஸ்லோ ஆகாமல் இல்லை. அது இல்லாமல் இங்கே ஐஃபோன் நிறைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் மொபைல்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க எதெல்லாம் ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க அப்படின்றது போல். ஸோ அந்த லிஸ்ட்டை நான் படிக்கிறேன், நீங்களே பாருங்கள் அப்படியே. iPhone 6, 6 Plus, 6S, 6S Plus, அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா iPhone SE, அப்புறம் பார்த்தீங்கன்னா iPhone 7, 7 Plus, அடுத்து பார்த்தீங்கன்னா iPhone 8 and 8 Plus, iOS 12 ஆர் அதுக்கு மேலே ரன் ஆகிற மொபைல்ஸ், அப்புறம் iPhone X 12.1 ஆர் அபோவ் ரன் ஆகிறது மேலே, அப்புறம் iPhone XS, XS Max, XR 13.1 ஆர் அபோவ் ரன் ஆகிறது, iOS 13.1 ஆர் அபோவ் ரன் ஆகிறது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க மொபைல் ஃபோன் ஸ்லோ டவுன் பண்ணுறாங்கன்ட்டு ஐஃபோனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இதை. ஸோ தட் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, மொபைல் ஃபோன் அப்டேட்லேருந்து மொபைல் ஃபோன் ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. அவங்க 1000 ரீசன் சொன்னாலும் சரி, நம்மளோட எய்ம் இந்த ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் அப்டேட்டுக்கு அப்புறம் மொபைல் ஃபோன் ஸ்லோ டவுன் ஆகுதா இல்லையான்றது தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அப்டேட்டுக்கு அப்புறம் மொபைல் ஃபோன் ஸ்லோ டவுன் ஆகுது. அது பாதி பேர் என்ன சொல்கிறாங்க, மொபைல் ஃபோன் அடுத்த வருஷன் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பழைய ஃபோனை வந்து ஸ்லோ டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ தட் கஸ்டமர் வந்து புது ஃபோனில் அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படின்றது போல் சொல்கிறாங்க. ஸோ பாதி பேர் வந்து இல்லை, இது வந்து சாஃப்ட்வேர் அவங்க அப்டேட் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஓல்டு கஸ்டமர்ஸ் வந்து லாங் லாஸ்டிங் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத போல் சொல்கிறாங்க. ஸோ அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சில நியூ ஃபீச்சர்ஸ் ஆர் நியூ ஆப்ஸ் வந்து ஓல்டு ஹார்ட்வேர்ஸ்க்கு வந்து கேப்பபிளாக இருக்காது. சில டைம் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகும், ஸ்லட்டர் ஆகும், ஃபோர்ஸ் க்ளோஸ் ஆகும். ஸோ அது மாதிரி ஆகும்போது கூட பிரச்சனை வராது. ஏன்னா இப்போ இந்த கம்பெனியும் வந்து இந்த ஃபோர்ஸ் பண்ணி அது மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணுறது தான் இங்கே ப்ராப்ளம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஃபோனில் வந்து ஆப்பிள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆயிருக்குன்ட்டு. ஸோ இன்னொன்று ஆண்ட்ராய்டில் எப்படி என்னென்ன நடக்குதுன்னு தெரில இப்போ. ஸோ ஆண்ட்ராய்டு வந்து கன்ஃபார்ம் எனக்கு என்ன டவுட்னா ஆண்ட்ராய்டில் பண்ணுவாங்க, இது மாதிரி பண்ணுவாங்க தான் எனக்கு ஒரு டவுட். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1990s அந்த நம்ம கிராண்ட் ஃபாதர் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு இப்போ டிவி இன்றைக்கி அவ்வளோ நாள் வரமாட்டேங்குது. முன்னாடி இருந்தது ஒரு டிவி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷம் வருதுன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் தான் வருது, அதுவே மேக்ஸிமம் தான். இப்போ இன்னும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப்பில் எடுத்துக்காங்க. லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு லேப்டாப் வந்து நம்மளால் 5 years யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு மொபைல் ஃபோன் அது மாதிரி யூஸ் பண்ண முடியல நம்மளால். ஈவன் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாலே ஒரு லேப்டாப் வந்து 5 years யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா அதில் அப்டேட்ஸில் அவங்க எதுவும் இன்ன வரைக்கும் நம்ம தெரிஞ்சு இன்னும் ஸ்லோ பண்ணல. பட் அதில் என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் நம்மளால ஒரு லேப்டாப்பை 5 years இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களே, இப்போ நானே என் லேப்டாப்பை பார்த்தீங்கன்னா 2 years பழைய லேப்டாப் யூஸ் பண்ணேன். பட் பழைய ஃபோன் ஒரு 2 years யூஸ் பண்ண முடியல. இத்தனைக்கும் லேப்டாப் ஃபோன் மாதிரி தான் லேப்டாப்பையும் யூஸ் பண்ணேன், ரஃபாக தான் யூஸ் பண்ணேன். பட் லேப்டாப் நல்லா தான் வந்தது. பட் ஃபோன் வர மாட்டேங்குது. என் பேட்டரி ஸ்லோ ஆகுது, மொபைல் ஸ்லோ ஆகுது. ஈவன் ப்ராசஸர், அது ப்ராசஸர் ப்ராப்ளமாக சாஃப்ட்வேர் ப்ராப்ளமாக தெரியல. பட் என் ஓல்டு ஃபோன் இப்போ ஸ்லோ ஆகிடுச்சு தான் இப்போ. பட் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ ஒரு விஷயத்தை ஐஃபோன் கொண்டு வந்தாங்கன்னா அது எல்லா கம்பெனியும் காப்பி பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது மோஸ்ட்லி ஆண்ட்ராய்டு மொபைல்ஸும் எல்லாமே இது மாதிரி காப்பி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் சாம்சங் மேலே இந்த கிளைம் வந்தது, பட் இன்னொன்று ப்ரூவ் ஆகல இது. ஸோ பட் எனக்கு என்ன டவுட்னா, இது ஐஃபோன் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, கன்ஃபார்ம் ஆண்ட்ராய்டும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ பார்ப்போம் இது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் நம்ம பண்ணி தான் ஆகணும் மொபைல் ஃபோன்ஸுக்கு. பட் இவங்க அதை இது மாதிரி மொபைல் ஃபோன் ஸ்லோ டவுன் பண்ணுறது தப்பு தான். பட் நம்ம என்ன பண்ணுறோம், அப்டேட் வந்து தான் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நியூவர் வெர்ஷன் தான் ஸ்டேபிளாக இருக்கும், செக்யூரிட்டி பேச்சஸோடு வரும். ஸோ நீங்கள் வந்து அப்டேட் வந்துருச்சுன்னா அப்டேட் பண்ணிவிடுங்க, இதுக்காக வெயிட் பண்ணி எதுவும் பண்ணாதீங்க. பட் இவங்க பண்ணுறது தப்பு தான். மொபைல் கம்பெனி வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் அப்டேட் வந்ததுன்னா மொபைல் ஃபோனை ஃபாஸ்ட் ஆக்கிறது, ஸ்டேபிள் ஆக்கிறது தான் இவங்களோட வேலை. இவங்க ஸ்லோ டவுன் பண்ணால் இன்னும் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் குறையும். ஸோ பார்ப்போங்க ஃபியூச்சரில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போங்க. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் HMI ஜீவன் வந்து சைனிங் ஆஃப். டேக் கேர், பை. எல்லாம் இந்த கம்பெனி கையில் தான் இருக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்.